வணக்கம் நண்பர்கள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரை கை காட்டுறாங்களோ அவங்களே தமிழகத்தினுடைய அடுத்த டிஜிபியாக தேர்வு செய்யப்பட போகிறார். அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரை கை காட்டுறாங்களோ அவங்களே தமிழகத்தினுடைய அடுத்த டிஜிபியாக தேர்வு செய்யப்பட போகிறார். அதற்கு காரணம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்க்கட்சியும் சேர்ந்து தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது தான் அதற்கு காரணம். இந்த டிஜிபி தேர்வு அப்படிங்கிறது தற்பொழுது டிஜிபியினுடைய பதவிக்காலம் முடியறதுக்கு 3 மாதம் முன்பாக அந்த செலெக்ஷன் கிளியரில் இருக்கிற காவல்துறை உயர் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய பட்டியல் மாநில அரசு மூலமாக மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும். அப்படியே தமிழக அரசினுடைய தேர்வு யாராக இருக்கும் அப்படிங்கிறதும் அதுவும் அனுப்பி வைக்கப்படும். ஆனால் மத்திய அரசு இறுதியாக யாரை தேர்வு செய்கிறதோ அதுதான் இறுதியான முடிவாக இருக்கப் போகிறது. இப்படி தான் கடந்த காலத்தில் தற்போதைய டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சாதாரணமான சூழ்நிலை இருந்ததுனால திராவிட முன்னேற்ற கழகம் சங்கர் ஜிவால் அவர்களை அடுத்த டிஜிபியாக தேர்வு செய்ய வேண்டும் சொல்லிட்டு சுட்டி காட்டியதை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு சங்கர் ஜிவால் அவர்களை டிஜிபியாக தேர்வு செய்திருக்கிறது. இப்போ நிலைமையே வேற. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிர்க்கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல, மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் தமிழகத்தினுடைய 2026 சட்டமன்ற தேர்தல். அந்த நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு டிஜிபி தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் தேர்தல் சமயத்தில் கள்ள ஓட்டு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதை எல்லாமே மத்திய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். அதற்காக மத்திய அரசுக்கும் மற்றும் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சிக்கு சாதகமான டிஜிபி தேர்ந்தெடுக்கப்படுவதுங்கிறது மிக முக்கியமானதாக இந்த 2 கட்சிகளுக்கும் இருக்க போகிறது. அடுத்ததாக சங்கர் ஜிவால் டிஜிபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் லாக்அப் டெத்து, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இதெல்லாம் ஆளுங்கட்சியினால் மிகப்பெரிய அளவில் தொந்தரவு ஏற்படுத்தப்பட்டது. இருந்தாலும் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக சங்கர் ஜிவால் அவர்கள் இதன் மீது பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கவில்லை. அடுத்ததாக ஆளுங்கட்சிக்கு எதிராக தேர்ந்தெடுக்கப்படும் டிஜிபினால எதிர்க்கட்சிக்கு மிக ஒரு லாபகரமான நிலையாக இருக்கும். தேர்தல் சமயத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கள்ள ஓட்டு இதெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு தேர்தல் சமயத்தில் தேர்தல் கமிஷனுக்கும் மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது. அடுத்ததாக தமிழகத்தினுடைய டிஜிபிக்கு மிகப்பெரிய அதிகாரமாக இருக்கிறது. அந்த வகையில் 2020 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக அரசினுடைய ஆளுங்கட்சிக்கு எதிரான டிஜிபி தேர்வு செய்யப்படுவது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாகும். அடுத்ததாக 2026 சட்டமன்ற தேர்தலை விட வருகின்ற 2029 பாராளுமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ஒட்டுமொத்தமாக 40 எம்பிக்களையும் தொடர்ந்து வெற்றி பெறுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 40 எம்பி கிடைக்கிறது எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரசினுடைய பலத்தை கூட்டுகிறது. அப்படி 2026 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தின் மூலமாக எம்பிக்கள் வரக்கூடாது. அந்த 40 எம்பிங்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகபட்சமாக 5 அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வருவதற்காக தற்பொழுது டிஜிபியினுடைய தேர்வு என்பது மிக மிக முக்கியமானது பாரதிய ஜனதா கட்சிக்கு. டிஜிபியினுடைய தேர்வு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல, வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு முக்கியம் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. அதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி யாரை நினைக்கிறதோ அவர்தான் அடுத்த தமிழகத்தினுடைய டிஜிபியாக வரப்போகிறார். கடந்த காலத்தில் சங்கர் ஜிவால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது எந்த விதமான தேர்தலும் கிடையாது. பாராளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கடந்த காலத்தில் சங்கர் ஜிவால் அவர்கள் டிஜிபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது ஒரு சுமூகமான சூழ்நிலை இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. மிக மோசமான உச்சக்கட்ட போர் 2 கட்சிக்கும் நடந்துட்டு இருக்குது. அதுதான் 2029 பாராளுமன்ற தேர்தல். அதனால தமிழக அரசு யாரை தேர்ந்தெடுக்க நினைக்கிறதோ அவர்களுக்கு எதிரானவர் தான் டிஜிபியாக தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட போகிறார்கள். சரி, டிஜிபியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு என்ன முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் சாதனையாக இது இருக்கும். ஒரு மாநிலத்தினுடைய
மிக உயர்ந்த காவல்துறை அதிகாரிகளாக அவர்கள் இருக்க போகிறார்கள். அதனால் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட போகிற டிஜிபி அவர்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக அவர்களுடைய பரம்பரைக்கு இருக்க போகிறது. அந்த வகையில் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தேர்வு சீமா அகர்வாலாக இருக்கும் அப்படிங்கிறது கருதப்படுகிறது. பொறுத்திருந்து தான் அதை பார்க்க வேண்டும். சரி, அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.